ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சமையல் குறிப்புகளும் வீட்டு குறிப்புகளும் பார்க்கலாங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்க்குற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் சிலிண்டர் காலியாகிருச்சுது அப்படின்னா நம்ம சிலிண்டரை கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வரணுங்க. சிலிண்டர் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நம்மளால் தூக்கிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு ஒரு ஈஸியான ஐடியா நம்ம பார்க்கலாங்க. நம்ம காலுக்கு போடுற மேட்டு தான் எடுத்திருக்கேன். அந்த மேட்டுக்கு மேலே சிலிண்டரை தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி அந்த மேட்டை இழுத்தாலே போதும், நமக்கு சிலிண்டர் தானாகவே மூவ் ஆகி வந்துடும். நம்மளோட டைல்ஸில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, ஒரு கோடு கூட விழுந்திருக்காதுங்க. அந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும். இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம செய்யலாம். மேட்டு மேலே சிலிண்டரை தூக்கி வச்சுட்டு இந்த சிலிண்டரை இப்படி நம்ம இழுத்தாலுமே நமக்கு ஈஸியாக நமக்கு மூவ் ஆகி வந்துடும். நமக்கு வெயிட்டே தெரியாதுங்க. நம்ம வெயிட்டாக சிலிண்டரை தூக்கிட்டு வரணும்னு இல்லவே இல்லை. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கிச்சனுக்கு சிலிண்டரை கொண்டு வந்துடலாம். இந்த டிப் பிடிச்சதுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. அடுத்த டிப்பு நம்ம காப்பி போடுறதுக்கு காப்பி தூள்லாம் வாங்கி நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அது நாளாக பார்த்தீங்க அப்படின்னா லேசாக காற்று உள்ளே போனாலே போதும், இந்த காப்பி தூள் ஃபுல்லாக கட்டியாக ஆயிருங்க. நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை எடுக்கக்கூட முடியாது. ரொம்ப கட்டியாகிருச்சுதுன்னா அது உடைக்க வேண்டிய நிலைமைக்கு தான் ஆகும். கல் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா அலுமினியம் பாயில் எடுத்துருக்கேங்க. அந்த மூடியோட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பாட்டில் மேலே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு காப்பி தூளில் கட்டியே விழாதுங்க. அது எவ்வளோ நாளாக இருந்தாலுமே நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு காற்று கூட அதுக்குள்ளே போகாதுங்க. நமக்கு கட்டியே விழாமல் இருக்கும். இது காப்பி தூளுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட பூஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸு, இந்த மாதிரி எது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே இந்த மாதிரி வச்சு பாருங்கள், கட்டியே விழாதுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் நம்மளோட சுவிட்ச் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் சுவிட்ச் போடும்போது நம்மளே சரி ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் லைட் இதுவாக போடும்போது அந்த கரெல்லாம் அப்படியே பட்டு ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்த சுவிட்ச் போர்டெல்லாம். இதை தண்ணி வச்சு இல்லை அப்படின்னா ஏதாச்சும் லிக்யூடு வச்சுலாம் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அதில் பவர் வரும் சுவிட்ச் போர்டுங்கிறதுனால. இதுக்கு தண்ணி லிக்யூடு எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம எரேசர் தாங்க எடுத்திருக்கோம். குழந்தைங்கள்லாம் நம்ம எழுதிட்டு அழிக்க எடுத்துக்கிற ரப்பர் தான் எடுத்திருக்கோம். இந்த ரப்பர் வச்சு இந்த மாதிரி அழிச்சிங்க அப்படின்னா நமக்கு சுவிட்ச் போர்டு நல்லா ஒயிட் கலரில் ஆயிருங்க. அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். நல்லாவே நமக்கு அந்த அழுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடையில இருக்கிறதெல்லாம் நமக்கு க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த பென்சில்லையே இருக்கும்ல பேக் சைடு, அந்த எரேசர் வச்சு நீங்கள் அழிச்சிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சிட்டு அந்த தோலை உரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவிச்சாலுமே சில நேரம் தோல் பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு அருமையான டிப்பு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு அவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுட்டு நீங்கள் குக்கரில் அவிச்சாலும் சரி, இல்லை தண்ணி வச்சு பாத்திரத்தில் அவிச்சாலும் சரி, நான் குக்கரில் அவிக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 3 விசில் வச்சு அவிச்சிட்டு நீங்கள் உரிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். இதை க்ளோஸ் பண்ணி நான் இதை ஒரு 3 விசில் வச்சு நான் எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட எப்படி தோல் உரிக்க முடியுது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இதை நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கை அவிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தோல் உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப கொலையாக நான் அவிக்கலை, அதனால் நான் 3 விசில் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் நல்லா அவிச்சிங்க அப்படின்னா தோல் உங்களுக்கு அப்படியே பூட்டாக வந்துடும். நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்பை ட்ரை பண்ணி நீங்கள் உருளைக்கிழங்கு அவிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்த டிப் வந்து 3 கிளிப்பு எடுத்துருக்கிறேன். இந்த 3 கிளிப்லேயும் டபுள் சைட் செலோ டேப்பு ஒட்டிக்கிறேங்க. இந்த மாதிரி இதில் நீளமாக இப்படி ஒட்டிக்கோங்க. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அந்த 3 கிளிப்லேயுமே நான் வந்து டபுள் சைடு செலோ டேப்பை வந்து ஒட்டிக்கிறேன். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இதெல்லாம் நான் ஒட்டிட்டு நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். இந்த டிப்பு வந்து நீங்கள் கிச்சனில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் வந்து நம்மளோட குக்கரோட கேஸ்கட்டு இதெல்லாம் வந்து இதில் வந்து தொங்க போட்டுக்கலாங்க. நான் இதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். பீரோலோட டோரில் தான் இதை வந்து நான் மாட்ட போகிறேன். இப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த கிளிப்பை வந்து பீரோவில் இருக்கிற டோரில் வந்து நான் மாட்டிக்கிறேன். இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம வந்து நம்மளோட தேவையான பொருட்களை வந்து இந்த மாதிரி வந்து தொங்க போட்டுக்கலாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சில வந்து திங்ஸ் வந்து நம்ம மறந்து போயிடுவோம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவசரத்தில் நமக்கு தேடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு போடுற அந்த பெல்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்தது எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருவாங்க. அதை தேடுறதே பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாட்டி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே இந்த மாதிரி தொங்க போடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி மாஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மாஸ்க்குனாலுமே இதில் வந்து இந்த கிளிப்பில் வந்து மாட்டி போட்டுக்கலாம். இன்னொரு கிளிப்பில் வந்து நான் பசங்களோட ஐடி கார்டை மாட்டி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மாட்டி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து தேடாண்டாங்க. அதுவும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மாட்டி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அவசரத்துக்கு எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.